ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் பரிசுத்தாவின் நாமத்தையும் நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் துதியும் கனமும் செலுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு எப்பொழுதும் நாம் சாட்சியாக வாழ வேண்டும். நமக்கு கர்த்தர் செய்த சாட்சிகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆண்டவரே அவருடைய கரத்தை எடுத்து உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உபாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தது நிமித்தமாய், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தது நிமித்தமாய், ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தது நிமித்தமாய், ஆண்டவருக்காக கையிட்டு செய்த எல்லா ஊழியங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் என்ன சொல்கிறார் சொன்னால், உங்களை ஆசீர்வதித்தமான யாவுக்காகவும் இந்த நாள் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் சந்தோஷப்படுவீர்களாக. அப்போ ஆண்டவர் உங்களை இப்படியாக தேவ சமூகத்தில் வந்து காணிக்கைகளையும் துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுத்து சர்வாங்க தகன பலிகளையும் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவருக்கு உற்சாக பலிகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரும் எந்த நாளும் சந்தோஷப்படுவீர்களாக. சந்தோஷப்படும்படியான ஆசீர்வாதத்தை, சந்தோஷப்படும்படியான நன்மைகளை, சந்தோஷப்படும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடி அவர் வாசஸ்தலத்தை தேடி அவருக்கு நீங்கள் எல்லா துதி ஸ்தோத்திரம் கனம் எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்தோஷப்படும்படியாக ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.